நம்ம நாட்டில் சிறுபான்மைன்னு பேரை பயன்படுத்திக்கிட்டு என்னென்னலாம் அட்டகாச அட்டூழியெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறாங்க. பெரும்பான்மையாக அந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த முஸ்லீம்ஸு வெளிநாடுகளில் கூட இருக்காங்க, பாகிஸ்தானில் இருக்காங்க, மற்ற எவ்வளோதோ முஸ்லீம் கண்ட்ரீஸில் கூட இருக்காங்க. அங்கெல்லாம் கூட இவ்வளவு ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் அந்த நாடு அந்த குடிமக்கள் கூட அறிவிக்கிறது இல்லை. ஆனால் இந்தியா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவு வசதிகளையும் சலுகைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் இங்கே இருக்கிற குடிமக்கள் ஆனால் தேசத்துக்கு விசுவாசமாக இருக்காங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் பார்த்திங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் நாசிக்கில் நடந்திருக்கு. அங்கே உள்ள ஹெச்ஆர், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸுடைய ஒரு டீம் லீடராக இருக்கிறவங்க 6 பேர். அந்த 6 பேரில் ஒரு பெண்மணியும் உண்டு. அவங்க பேர் தான் நீடா கான். இந்த நீடா கான் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஒரு ஃப்ரெஷர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜாப் ஆஃபர்ஸுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நிறைய பேர் இன்டர்வியூ வராங்க. அந்த இன்டர்வியூவில் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸு உள்ள, அதுவும் பெண்களை குறிப்பாக 18லேருந்து 25க்கு உட்பட்ட பெண்களை பார்த்திங்கன்னா அவங்க தேர்வு பண்ணுறாங்க. அவங்க தேர்வு பண்ணும்போது வேலை தன்மையை பற்றிலாம் இவங்க சொல்கிறதே இல்லை. அவங்களுடைய தனிப்பட்ட ரகசியமான கேள்விகள் மூலம் அவங்கள்ட்ட என்ன மாதிரியான பதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் யார் இருக்காங்க, உங்கள் அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்க, இப்படிலாம் அவங்க கேட்குறதில்ல. உனக்கு யாரும் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி நீ உடல் உறவு யாருடைய பண்ணியிருக்கியா, இது போல் கேள்விகள்லாம் தனிப்பட்ட விஷயங்களாக கேட்குறாங்க. இதுக்கு சில பெண்கள் பதில் சொல்கிறாங்க, சில பெண்கள் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்கள்ட்ட பண வசதிகள்லாம் இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பெண்களை இவங்க தேர்வு பண்ணுறாங்க. தேர்வு செய்து இவங்க வேலை கொடுக்குறாங்க. அப்போ அந்த வேலை கொடுக்குற 6 ஹெச்ஆர் டீம் மெம்பர்ஸையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் எல்லாருமே முஸ்லீம் தான். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை ஒரு ஹிந்துவாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பெண்களை பார்த்திங்கன்னா அழகாக வர்ணிக்கிறது, டபுள் மீனிங்கில் பேசுகிறது, ட்ரைனிங்கிற பேரில் அவங்கள அங்கங்கள்லாம் தொடுறது, கையை தொடுறது. இதே போல் பார்த்திங்கன்னா முஸ்லீமாக அவங்கள மதமாற்றம் செய்கிறதுக்கு தான் இவங்களுடைய முதல் பிரெயின் வாஷ் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரமலான் டயத்தில் ரோஜா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கொஞ்சம், அதாவது 2022லேருந்து இது போல் விஷயங்கள்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் வெளி உலகத்துக்கே தெரிய வரல. இது எப்படி வெளி உலகத்தை முதல்ல தெரிய வருதுன்னா, ஒரு பெண்ணு பார்த்திங்கன்னா 2022 சேர்றா, அவளுக்கு வயசு 20. அவள் குடும்பத்தில் ஒரு நாள் லீவுக்கு போகும்போது இவளுடைய நடவடிக்கையெல்லாம் சில மாற்றங்கள் தெரியுது. ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்குதுன்னா அந்த குடும்பத்தாரெலாம் உணர்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணு எந்த வித பதிலுமே சொல்லலை. அப்போ அங்கே பக்கத்தில் உள்ள அவங்களோட அத்தை வீட்டுக்கு அந்த பொண்ணை அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணு அங்கே 21 நாள் இருக்கா. அந்த 21 நாளும் பார்த்திங்கன்னா இவளோட பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப முற்றிலும் வழக்கத்துக்கு மாறாருக்கு. இவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கலப்புது. அப்போ அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக கேட்குறாங்க, ஆஃபீஸில் என்ன நடக்குது சொல்லிட்டு. அப்போ தான் இந்த பொண்ணு சொல்கிறா, அங்கே மதம் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க சில பேர். இதை பற்றி வெளியில் சொல்லியாச்சுன்னா உன்னையும் கொண்டுடுவேன். அதே போல் வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தனிப்பட்ட முறையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் இன்டர்நெட்டில் லீக் பண்ணிவிடுவேன், உன் குடும்பத்தாரை கொலை பண்ணுவேன், இது போலலாம் எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பிப்ரவரி மாதம் நாசிக்கில் உள்ள தேவலாலி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ண போலீஸார் உடனடியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல. அந்த புகாரின் மீது இவங்க மேற்கொண்டு ஊர்ஜிதத்துக்கு இவங்க ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன்ஸை அங்கே உள்ள உமன் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் மூலயமா அங்கே ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு அந்த குறிப்பிட்ட அந்த பெண்மணி புகார் கொடுத்த ஆஃபீஸு டிசிஎஸ் நாசிக்கில் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு அனுப்புகிறாங்க ஒரு 5 போலீஸார். இவங்க கடந்த காலங்கள்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க உளவு பார்க்குறாங்க. உளவு பார்க்குற விஷயத்த அன்னன்னைக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு ப்ரூஃப் கிடைக்குதோ, எவிடன்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா தினந்தோறும் தனது மேலதிகாரிக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே சில பெண்களை பார்த்திங்கன்னா தனிமையாக யாரும் இவங்க பேச்சை கேட்கல, இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு ஒத்து வராத ட்ரெயினர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 1க்கு 2-3 வேலையை கொடுக்கறது. இவங்க மன உளைச்சல் ஆகிறது, வேலை செய்ய முடியாமல் பார்த்திங்கன்னா திட்டுறது. நல்லா வேலை செஞ்சாலும் மேலிடத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்க ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் அனுப்புறது, இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ண வைக்கிறது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இவங்க ட்ரைனிங்கில் பேரில் ஆபாசமான விஷயங்களை பேசுகிறது, அங்கேயும் இங்கேயும் தொடுறது. இந்த ஒத்து வராத பெண்களுடைய மொபைலெல்லாம் பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு போயிடுறது. இந்த ஹெச்ஆரில் 6 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு தான் பெண்ணு, அவள் பேர் நீடா கான்.
அவள் தான் வந்துட்டு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியோட ஒன் ஆஃப் தி மெம்பர்னு வச்சுங்க. அந்த ஆஃபீஸில் எந்த ஒரு குற்ற செயலோ இல்லை வந்துட்டு ஆபாச பேச்சுக்களோ இல்லை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எது நடந்தாலும் அங்கே தான் புகார் பண்ணணும். அப்படி பாதிப்படைஞ்ச ஒரு பெண்மணி வந்துட்டு அந்த நீடாக்கானுக்கிட்ட வந்துட்டு தன்னுடைய புகாரை முதல்ல பதிவு பண்ணுறா. அதுக்கு அவள் சொல்கிறா, இது போல் வந்துட்டு ஐடி கம்பெனியில் பெண்களுக்கு எதிரான ஆபாச பேச்சு இதெல்லாம் வந்துட்டு நடக்கிறது ஒரு சர்வசாதாரண ஒரு விஷயம், இதெல்லாம் கண்டுக்காத, இதெல்லாம் ஒத்துப்போ அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா பாதிப்படைஞ்சவங்க தினந்தோறும் மனசில் குமரிக்கிட்டே இருந்திருக்காங்க, வெந்து பிடிக்கிருக்காங்க. இதை நான் யார்கிட்ட சொல்லுவேன், இது எப்படி குற்றவாளிகள்லாம் தண்டனை வாங்கி தருதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டமாகவும் இருக்குது. இந்த மனப்போராட்டத்துக்கு இடையில் வெளியில் சொன்னால் நம்ம குடும்ப கௌரவம், நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை இதெல்லாம் பற்றியும் அவங்க சிந்திக்கிறாங்க. சில பேர் யார் ஒத்து வராங்களோ அவங்களுக்கு பணமும் தந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரும் அடிப்படை இவங்களுக்கு இந்த அளவுக்கு பேக்ரவுண்டாக இருந்து செயல்படுறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 6 பேரையும் டிசிஎஸ்லேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸப்ட் நீடாக்கானு தான். அந்த நீடாக்கானுங்கிற ஒரு பெண்ணு பார்த்திங்கன்னா இது வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ மகாராஷ்டிராவில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு ஒரு ஏசிபி தலைமையில் அமைச்சிருக்காங்க. அவங்க ராஜஸ்தானில் உள்ள பூண்டி, அதே போல் மகாராஷ்டிராவில் நாசிக் மற்றும் பூனே இடங்களில் அவங்களுடைய செல்ஃபோன் டவர் வச்சு அவங்கள தேடுதல் படம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க மலேசியாவுக்கு அடிக்கடி அவங்க பேசியிருக்காங்க. அந்த மலேசியாவில் அங்கே ஒரு ப்ரீச்சர் இருக்கான். அவன் தான் வந்துட்டு இங்கே உள்ள யார் இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பெண்களை பார்த்திங்கன்னா தேர்வு எப்படி பண்ணுறாங்கன்னா, வீடியோ கான்ஃபரன்சிங் மூலயமா அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களை நல்லா கவனிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யும் புரட்டுமா சொல்லியிருக்காங்க. பொய்யும் புரட்டு சொல்லி உங்களுக்கு பெட்டரான ஒரு லைஃப்பை நாங்கள் எதிர்காலத்துக்கு ஒளிமயமான வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் அவங்க எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, அங்கே பார்த்திங்கன்னா மத மாற்றத்துக்கு அந்த இடத்துல இவங்க ரமலான் காலத்தில் நோன்பு இருக்கிறது கட்டாயத்தின் பேர்லேயும் நோன்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்து மத கடவுளை பற்றி அவங்க எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமோ, ஹிந்து மனம் புண்படலாம் எப்படிலாம் நடத்த முடியுமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அப்போ இதுபோல் ஹிந்து மதத்துக்கு எதிரான விஷயங்களையும் அந்த பெண்களை வந்துட்டு எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை மானபங்கப்படுத்த முடியுமோ இப்படியெல்லாம் அந்த 6 குற்றவாளிகள் பண்ணியிருக்கேன். இந்த 6 குற்றவாளிகளில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த கேடுகட்ட பெண்களும் இருந்திருக்காங்க. அந்த பெண்களும் பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாமே முழு உடந்தையாக இருந்து இந்த செயல் வெளியில் வராமலும், அதே போல் அவங்களோட எதிர்கால வாழ்க்கையை சீரழிக்கணும். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ்னு இந்தியனோட கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இந்த அரசியலமைப்பில் இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க போல். நாம் மதத்தை வேணால் நம்ம வந்துட்டு சொற்பொழி மூலமாகவோ எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு அதை பெருக்கலாம். ஆனால் இவங்க என்ன நினச்சிருக்காங்க, கட்டாயத்தின் பேரிலும் ஒரு மதத்தை புண்படுத்தி இன்னொரு மதத்தை வந்துட்டு எவ்வளோ கீழ்த்தனமாக பேச முடியுமோ, தன்னோட மதத்தை எப்படி உயர்த்தி பேச முடியுமோ அப்படிலாம் பேசி அந்த பெண்களோட மனசை புண்படியும் மற்றும் இந்துக்களோட மனதெல்லாம் புண்படுத்தப்படியும் இதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மத கலவரத்தை தூண்டுற விதமாகவும் நடந்திருக்கு. இது டெரரிஸ்ட் பேஸ்டாகவும் பார்க்கப்படுது. கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் ஒரு பிளாஸ்ட் நடக்குது. இந்த பிளாஸ்ட்டில் ஷாகின்னு ஒருத்தர் இருந்திருக்கா. இவை யாருன்னா லஷ்கர் இ தொய்பாவுடைய ஒரு உமன் ஃபிதைன் அட்டாக்கோடைய ஒரு ஒன் ஆஃப் த கேடட்னு வச்சிங்களேன். அங்கேருந்து மூளை செலவையெல்லாம் செய்யப்படுது பாகிஸ்தான்லேருந்து. இந்த ஷாகின் வந்துட்டு இந்த நீடாக்கான இந்த டிசிஎஸோட நீடாக்கானோட ஃப்ரெண்டு 2 பேருக்குமே வந்து லிங்கப் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவங்களுடைய சாட்ஸு மெயில்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப்பே ஒன்று வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதில் இத்தனை பேருமே நண்பர்களாக இருக்காங்க. நம்ம யாரை டார்கெட் பண்ணணும், எப்படி மத மாற்றம் பண்ணணும், மத மாற்றத்துக்கு ஒத்து வராதவங்களாம் எப்படிலாம் அவங்கள வந்துட்டு டார்ச்சர் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் இந்த ஆலோசனைலாம் பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இப்போது 4 நாளுக்கு முன்னே இந்த டிசிஎஸில் இது போல் நிகழ்வுலாம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு இருக்க பிற்பாடு இன்றைக்கி கூட ஒரு டெக் மகேந்திரான்னு டெல்லி, அதாவது குர்கானில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் 60% ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே முஸ்லீமாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த முஸ்லீம் பாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்து பெண்களை நட்புக்காக பழகிறாங்க. அங்கே பாலியல் வன்கொடுமை நடக்குது. பெண்களை வந்து மதம் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. வெளிநாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா அனுப்புகிறாங்க. குடும்பத்துலேருந்து அந்த பெண்களை வந்துட்டு தனிமைப்படுத்துகிறாங்க. சில பேர் ஒத்து வராதவங்களை வந்துட்டு அவங்களோட அந்தரங்க புகைப்படங்களை எடுத்து நாங்கள் நெட்டில் வெளியிடுவோம்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இது போல் சமூகங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு வக்கீலுக்கு ஒரு சோஷியல் மீடியா மூலயமா தெரிய வருது. இப்போ இந்த டிசிஎஸ் இந்த மேட்டரை பார்த்திங்கன்னா சாதாரணமாக எடுத்துக்கிறது இல்லை. டிசிஎஸும் அவங்க வந்துட்டு நாங்கள் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோடைய நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம். எங்களோட இன்டர்னல் கமிட்சி மூலயமா
உள்ளுக்குள்ளே நாங்கள் ரிவைவ் பண்ணுறோம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது எல்லாருமே சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கோம். அக்யூஸ்டு எல்லாரையுமே மேற்கொண்ட விசாரணை போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அங்கே உள்ள சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு மிஸ்டர் சந்திரசேகர் அவர் சொல்லியிருக்காரு. இதனுடைய முடிவு பார்த்திங்கன்னா இது வெளிநாடுகளெல்லாம் இப்போ பரவக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது வந்துட்டு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமலாம் இந்த விஷயத்தை யாரும் செய்கிறதுக்கு இல்லை. பணத்துக்காக இல்லை வேறு எதுக்காக ட்ரக்ஸு டெரரிஸ்ட்டு இது நீண்டுக்கிட்டே போகணும்னு வச்சுக்கலாம் பட்டியல். இதனுடைய உண்மையான முடிவு என்னென்னா நல்ல முழுமையான விசாரணை செய்தால் தான் இது தெரிய வரும். இப்போ விசாரணை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டீமு தன்னோட அறிக்கையை விசாரணை முடிவில் தான் கொடுப்பாங்க. அப்போ தான் நமக்கு முழு விவரமும் தெரிய வரையும். நன்றி.